நல்லா பேசுறீங்க ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசை விட்டு சிரிச்சிருக்கேன். நீங்க இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் டெய்லியும் பைக் எடுத்துட்டு வரேன். ப்ரோ, உங்க கூட நான் பைக்கில் வரதுக்காக சிரிக்கல. நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த பைக் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. ஆமா. அது இன்னைக்கு எனக்கு பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. ஓ, அப்படியா? என் லைஃப்ல நான் பாக்குற பெரிய சக்சஸ் இது. இனிமே நீங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி அடிக்கடி சக்சஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மேடம். இப்ப இருக்கிற கஷ்டம் எல்லாம் சும்மா தூசி மாதிரி பறந்து போயிடும். அன்னைக்கு நீங்க எனக்கு வாழ்த்து சொன்னீங்கல்ல, அது இன்னைக்கு பழிச்சிருச்சா? பழிச்சிருச்சு. உங்க வாழ்த்துப்படி நான் அந்த இன்ஜினை சிறப்பா நல்ல மார்க்கெட் பண்ண. அது எனக்கு ரொம்ப பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. ஓ, அந்த பணத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ண போறேன். ஓ சூப்பர். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். நீங்க எடுக்கிற எல்லா காரியமும் சக்சஸ் ஆகட்டும். அது என்னவோ தெரியல ப்ரோ, நீங்க என்ன சொன்னாலும் அது பலிக்குது. சரி ப்ரோ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. முன்னாடி போய் நீங்க பைக்கை நிறுத்திக்கோங்க. இங்க ஓகே வாங்க. இங்கே நிறுத்துங்க. ஓகே. இருங்க. வா அஞ்சலி, உன் ஆபீஸ்ல இருந்து வந்து ஏதோ கவர் கொடுத்தாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, சீக்கிரம். பெருசே நான் தெரியலையே, யாருக்கு தெரியும்? குடு. அம்மா, இந்த கவர்ல தாமா விஷயமே இருக்கு. என்ன? சுப்பிரமணிய அங்கிள், சத்யா, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அஞ்சலி, திகில் படம் மாதிரி சஸ்பென்ஸ் பண்ண சஸ்பென்ஸா போடுற? இது சர்ப்ரைஸ் இல்லம்மா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இத்தனை நாள் நாங்க ராத்திரி பகல்னு பார்க்காம பாராம ஒழிச்சோம்ல, அந்த கஷ்டம் வீண் போகல. அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. என்ன அஞ்சலி? சொல்றேன், என்ன காட்டுறேன். இங்க பாருங்க எல்லாருமே, 1 கோடி ரூபாய். ஒரு கோடியா? என்னடி சொல்ற? 1 கோடியா? முருகா, செம்ம. அம்மா, நம்மளோட இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜினை வேர்ல்டு ஃபுல்லா அனுப்பியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா நல்லா டெவலப் ஆனதுனால 1 கோடி ரூபாய் லாபம். அந்த 1 கோடியை சொக்கலிங்க சார் நம்மளுக்கு செக் மூலமா சைன் பண்ணிருக்காங்க. கடவுளே, உங்க அப்பா நம்ம கூட இல்லனாலும் அவர் கொடுத்துட்டு போன ஐடியாவால இன்னைக்கு நம்ம குடும்பம் அடுத்தடுத்து முன்னேறிட்டு இருக்கு அஞ்சலி. இத நம்ம கூட நின்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உங்க அப்பா நம்ம கூட இல்லையே. கண்டிப்பா மச்சான் சொன்ன மாதிரியே வந்துருவாரு. ஆனா சூப்பர் மேட்ரு. சினிமா படத்துல தான் ஒரே பாட்டுல பணக்காரங்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனா நீங்க ஜம்முன்னு ஜெயிச்சிட்டீங்க பாருங்க, 1 கோடி ரூபாய். இதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்குது. சூப்பர். தேங்க்யூ மாமா. ஆனா நான் ஜெயிக்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஜெயிச்சிருக்கோம். பொதுவா ஒரு பொண்ணுக்கு கனவோ லட்சியமோ வர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் வேணும் அல்ல. எனக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. நாங்க சப்போர்ட்டாவும் இல்ல, சாத்துக்குடியாவும் இல்ல. உண்மையா சொல்ல போனா ஆரம்பத்துல நாங்க எல்லாமே இதுக்கு எதிர்த்து தான் நின்னோம். கரெக்டா? ஆனா உனக்கு உண்மையா உறுதுணையா இருந்து உனக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னா சுப்பிரமணி சாரும் சத்யாவும் தான். என்ன தம்பி? உன்னோட வெற்றிலையும் சரி, உன்னோட சந்தோஷத்திலும் சரி, இவங்களுக்கு மட்டும் தான் பங்கு இருக்குது. அப்புறம் அஞ்சலி, எந்த மாதிரி வீடு கட்டலான்னு இருக்க? அது வந்து ரேவதி, அது ஒரு பெரிய வீடுமா, ரொம்ப பெரிய வீடு. இது 1 கிரவுண்ட் இடம். இது
இந்த இடம் மொத்தமும் பெரிய வீடு. இங்கதான் கார் பார்க்கிங். அப்புறம் இங்க 4 கார் நிறுத்தலாம், அந்த அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். அப்புறம் தோ 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 இந்த இடத்துல ஒரு ஹால். அப்படியே லெஃப்ட் திரும்பணும்னு வச்சுக்க, ஒரு பெரிய பெட்ரூம். உள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூம். அந்த பக்கம் ஒரு பெரிய பூஜை ரூம். இந்த வாடகை வீட்ல எல்லாம் இருக்கும்ல, அதை விட பெரிய பூஜை ரூமா இருக்கணும். அப்புறம் கிச்சன் 200 ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமா ஒரு கிச்சனை கட்டுறோம். இன்னொரு விஷயம், இப்போ இந்த வழியா வந்தோம்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இங்க முதல் மாடி. அந்த முதல் மாடியில அஞ்சலிக்கு ஒரு ரூம், ரேவதிக்கு ஒரு ரூம், துளசிக்கு ஒரு ரூம். மறந்துட்டானே, அப்புறம் பசங்களுக்கு 2 ரூம்.